எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சும்மா ஒரு டிராவல் தமிழ். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் இருக்கிறது வந்து கேரளாவில் தலசேரிங்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். நம்ம தலசேரியில் நம்ம வீட்டிலேருந்து தலசேரிக்கு போனால் என்னென்ன இடம் பார்க்க முடியும், ஒரு 2-3 இடம் இருக்குது. அதை நாம் இன்னைக்கு போய் நம்ம லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீடியோவாக பார்த்துடலாங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. ஓகேவா, வாங்க போகலாம் வீடியோ. அப்போ வீட்டில இருந்து தலசேரி வந்தாச்சு. இப்போ தலசேரி வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து இந்த பாலம் தான். இந்த பாலத்துக்கு பேர் வந்து தலசேரி கடல் பாலம். இது நான் ரொம்ப தூரத்துல இருந்து காமிச்சிட்டு இருக்கேன். வாங்க கிட்ட போலாம். நம்ம தூரத்துல இருந்து பார்த்த அந்த பாலத்துக்கிட்டே வந்தாச்சு. ஏன்னா இந்த பாலத்துல வந்து இப்போ அலோடு இல்லை. இந்த பாலம் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால உள்ள யாரையும் போக வர்றதில்லை. இந்த பாலத்துக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. இந்த பாலத்தோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாவ், பெரிய ஒரு அலைங்க. இந்த பாலத்தோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலத்துக்கு வந்து கடல் பாலம்னு சொல்றாங்க. அதாவது தலசேரி கடல் பாலம். நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கூட இந்த பாலத்தோட பேரடிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். இது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த பாலத்தை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அது எப்ப பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க 1910வது வருஷம் பில்ட் பண்ணிருக்காங்க கைஸ். இந்த பாலத்தை வந்து என்ன பர்பஸுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸுக்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பைசஸ் கொண்டு போறதுக்கு, மரங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஏற்றி கொண்டு போறதுக்கு, அது மாதிரி மீன்கள் இங்கிருந்து பிடிச்சு கொண்டு போகக்கூடிய மீன்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கும், மேலும் பல பர்பஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் காட்டிட்டு இருக்க இந்த இடமும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இது கட்டப்படவே இல்லை. இப்ப ரீசெண்டா தான் கட்டி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா இந்த பாலத்துக்காக தான். ஏன்னா இந்த பாலம் வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் எதுவுமே செய்ய வேணாம், இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. இந்த பாலத்துக்கு பதிலாக இவங்க புது பாலமும் கட்ட போறது இல்லை. இது ஒரு பழைய காலத்து சின்னமாவே இருக்கட்டும், தானாவே கீழே விழுகிற வரைக்கும் அதுவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் துரும்பு பிடிச்சு எல்லாமே எப்ப வேணாலும் விழுவுங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. ஜனங்கள் வந்து இப்போ வந்து உள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஒரு குறுக்க ஒரு செவரையும் வச்சு அவங்க கட்டியும் விட்டுறாங்க. அது பாதுகாப்பு கருதி அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ காலியா இருக்குல்ல. டைமையும் சொல்லிடுறேன். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்குங்க. இதே இப்போ இவ்வளோ ஃப்ரீயா இருக்கிற இந்த இடம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸியாக மாறிடும். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஈவினிங் டைமும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ க்ரௌடாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கட்டினது தாங்க. இப்போ ரீசெண்டாக கட்டி ஒரு வருஷம் கூட ஆகலை சரியா. இதுக்கு முன்னாடி வந்து வெறும் கருங்கரை வச்சு தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்காக? இந்த பாலத்துக்காக தான். இந்த பாலம் ஒரு பழைய காலத்து ஒரு சின்னமாகவும், இந்த இடத்த வந்து ஒரு சின்னதாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அவங்களுக்கு வைக்கணுங்கிறதுக்காகவும், அந்த ஒரு பர்பஸுக்காக இந்த இடத்தையே மாற்றி எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மாதிரி பயங்கர க்ரௌடாகவும் இருக்கும். இந்த இடம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிடையாது சுத்தமாக. ஈவினிங் டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நம்ம நடந்தோம்னாக்க தலசேரி ஆர்ட் வால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலசேரி ஆர்ட் வால். அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தலசேரி ஆர்ட் வால்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடம் பார்க்க முடியும். அந்த செவுத்தில் பழைய காலத்து பில்டிங்கில் வந்து செவுத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. அதை நான் காமிக்கிறேன். நான் இங்கிருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுறேன். நான் சொன்ன இடம் வந்துடுச்சு. தலசேரி ஆர்ட் வால்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 படத்துக்கிட்ட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அந்த ஒரு பர்பஸுக்காக ஃபோட்டோ ஷூட்டிங் இந்த பர்பஸுக்காக வந்து இந்த மாதிரி ஆர்ட் வால்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. வாங்க அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தாச்சு. இந்த இடம் அவ்வளவுதாங்க. சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தலசேரியில ஒரு சின்னதா ஒரு ஃபோர்ட் இருக்கு. அந்த ஃபோர்ட்டுக்கு போகலாம். வாங்க அங்க போய் பார்க்கலாம். அப்போ நம்ம அடுத்ததா வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தலசேரி ஃபோர்ட் தான் வந்திருக்கோம்.
தலசேரி ஃபோர்ட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ் இது பெரிய ஃபோர்ட்டா இல்லைன்னா கூட இது ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு தான் அது. அப்போ தலசேரி ஃபோர்ட்டுக்குள்ள நம்ம போலாம் வாங்க. இதோட என்ட்ரன்ஸ் இது. இதோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சு. வா, இங்க என்னமோ பெருசா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கு. என்ன பர்பஸ்ன்னு தெரியல. உள்ள வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்க முடியுது. ஒரு பழைய காலத்து ஒரு ஓடு போட்ட ஒரு இடம். அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு பீரங்கி தானான்னு தெரியல. என்னன்னு பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கட்டின மாதிரி தான் தெரியுது. அது அந்த ஃபோர்ட்டோட மெயின்டெனன்ஸ்க்காக அதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஏதாவது கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த ஃபோர்ட்டை பற்றி கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. நான் இது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து உங்களுக்கு நான் அதில் போடுறேன். அதை பற்றி நீங்கள் இப்போ அதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1708ஆம் வருடம், அதாவது 17th செஞ்சுரியில் வந்து இந்த ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. வாங்க இந்த வழியாக போவோம். அவங்ககிட்ட ஒரு வழி தெரியுது, எங்கே போகுதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நான் கிட்ட உள்ள என்னென்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். வழுக்குது, மழை பெஞ்சதுனால இதான் ஃபுல்லாகவே பாசமாக இருக்கு. இதுக்குள்ள ஒரு வழி தெரியுது, போய் பார்ப்போம். வா, நல்லா தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தலசேரி ஜிஹெச்சுங்க. இதுதான் தலசேரி ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது ஆக்சுவலாக எல்லாமே சிவியூ தான். இதுக்கு பின்னாடி கடல் தான் இருக்கு ஆக்சுவலா. வாங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம், வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ரொம்ப மூச்சு வாங்குது. இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய கல் தாங்க. இது எல்லாமே ஒரு கல்லுமேவும் கிட்டத்தட்ட 45 to 50 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இந்த கல்லு தான் இப்பவும் கேரளாவில் வந்து வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான வியூவா தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியா. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 minutes நடந்தா போதும், இங்க வந்துடலாம். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் அதுக்கு முன்னாடி காமிச்ச கடல் பாலம் கூட இங்க இருந்து ஒரு 5 minutes, இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 minutes நடந்தா போதும். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது கடல் பாலத்துக்குள்ளாகும். ஒரு 5 minutes நடந்தீங்கனால அங்கே ரீச் ஆயிடலாம். இப்போ நான் காமிச்ச 2 இடமே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இங்கே நர்சஸ்லாம் ட்ரைனிங்காக உட்காந்துருக்காங்க, ட்ரைனிங் நர்சஸ் அவங்க எல்லாமே. இது வந்து மேல் பகுதி, இந்த ஃபோர்ட்டோட மேல் பகுதி இப்போ நாம் இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு விதம் எல்லாமே தெரியும். இந்த ஃபோர்ட்டே நல்லாவே தெரியும். ஒரு இடத்துல நின்று பார்த்தாலும் ஃபோர்ட் நல்லா தெரியும். எல்லாமே இங்கே ரெய்னி சீசனுங்கிறதுனால எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதோட என்ட்ரன்ஸ் தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ். அது சின்னதாக படிக்கட்டு மாதிரி தெரியல, நான் ஜூம் பண்ணல, கிளாரிட்டி கிடைக்காது, அதனால ஜூம் பண்ணல. அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. வாங்க நம்ம திருப்பி கீழே போகலாம். இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் போய். நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் மேலே நின்றுட்டோம்ல, அதுக்கு நேராக கீழே இப்போ நாம் நிற்கிறது, இப்போ போயிட்டு இருக்கிறது. மேலேருந்தே பார்த்துருப்போம், கீழே பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த நம்ம மேலே நின்று அந்த ஒரு கட்டடத்தை சுற்றி, இந்த கட்டடத்தை சுற்றி இப்போ கீழே வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இந்த கட்டடத்தை சுற்றி இந்த மாதிரி இருக்கும், சுற்றி போய்க்கலாம். அப்படியும் நான் அப்போ தான் காமிச்ச மாதிரி ஓல்டு பஸ் ஸ்டாண்டோட வியூ இதுதான். இப்போ பஸ்ஸுங்களை வந்து பஸ் இங்கே நிற்கிறது இல்லை, அது வந்து எல்லாமே நியூ பஸ் ஸ்டாண்டு போயிடும். ஆனால் எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்து தான் போகும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு சில பஸ்ஸுங்கள், இந்த கண்ணூர் போகிற பஸ்ஸுங்க எல்லாமே இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போகும். இங்கே ஒரு பாதை இருக்குது கைஸ், இது என்னன்னு தெரியல சரியா, ஆனால் இங்கே ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க.
போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எங்கே போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இது ரொம்ப இருட்டாக இருக்குது, ஆளுங்க போனால் பயந்துருவாங்கன்னோ, இல்லை ஒருவேளை இருட்டாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்ங்கிறதுனால கூட அது உள்ளே போனால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கன்னு கூட அது பிளாக் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி நம்ம கூடுதலாக ஆராய வேணாம், வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப அமைதியான இடம், வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு போகலாம். நல்லா க்ரீனிஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க, எல்லா பஸ்ஸும் வராங்க, கப்பல்ஸும் வராங்க, ஃபேமிலி எல்லாமே வராங்க. ஆனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு இடமும் இருக்குது, வாங்க அது ஒரு வியூ பாயிண்ட் தான், நம்ம அங்கே போகலாம் வாங்க. எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குங்க, இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வந்தோமா, அமைதியாக உட்காந்துருக்கோமா, பார்த்தோமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷாகவும் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. மேலே ஏறலாம் வாங்க. அங்கங்கே ஸ்டெப்பு கட்டி விட்டுருக்கிறதுனால மேலே ஏறி போனோம், பயங்கரமாக மூச்சு வாங்குது. இப்போ தான் சாப்பிட்டதுமே மேலே ஏற முடிய மாட்டேங்குது, இருந்தாலும் வீடியோக்காக மேலே ஏறி தான் ஆகணும். வா, இதுவும் அதே மாதிரி தாங்க இருக்குது, அங்கங்கே நின்று பார்க்குறதுக்கு கட்டி விட்டுருக்காங்க. மேலே வந்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு டவர் இருக்குங்க, லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. எதுக்காக அந்த லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்கன்னா, அங்கேருந்து கடல் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து போனால் கடல் தெரியும். இந்த நான் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தாலும் சி வியூ தாங்க, பர்ஃபெக்டாக அப்படியே நல்லா கடல் நல்லா நீட்டாக தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. அட் தி சேம் டைம் இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூலும் இருக்குது. ஸ்கூல்லேருந்து அப்படியே திருப்பினோம்னா இந்த லைட் ஹவுஸ் தெரியுது. லைட் ஹவுஸ் வந்து இப்போ தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சோலார்லாம் வச்சுருக்காங்க லைட் ஹவுஸ்க்கு. அது எதுக்காகன்னா, கடலுக்கு போகிற போட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக கரையை கண்டுபிடிச்சி வர்றதுக்காக தான் இருக்கும் இந்த லைட் ஹவுஸோட பர்பஸ். கைஸ், இன்னைக்கு வந்து 2 இடத்த பார்த்தாச்சு தலச்சேரியில். என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாலம் அண்டு தலச்சேரி ஃபோர்ட்டு. 2 இடமே நல்ல இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தலச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் பார்க்குறது நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை, நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே பார்க்கலாம். அது மாதிரி இன்னமும் நிறைய இடம் இருக்குது தலச்சேரியில். வந்து பீச்செலாம் நிறையா இருக்குது. பீச் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பீச் இருக்குது, முழப்பனங்காடு டிரைவிங் பீச் இருக்குது. ஒரு நாள் நான் டிரைவிங் பீச்சுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். டாட்டா, பை பை, see you. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷூட் முடிச்சாச்சு, இங்கேருந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு ஓரளவுக்கு. ஆனால் இப்போ நான் இப்போ எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு வந்து புக்கிங் கிடைக்குமாங்கிறதுக்கு தான் நான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது வரைக்கும் நான் ரஜினி சாரோட படம் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒய்ஃபு பாப்பா எல்லாருமே ஆசைப்பட்றாங்க, சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிக்கெட் கிடைச்சா ஃபஸ்ட் நாளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ தேட்டருக்கு தான் போக போகிறேன். வாங்க போய் அங்கேயும் போய் பார்க்கலாம், டிக்கெட் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. போயிட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். வாங்க, இப்போ நேரம் தேட்டருக்கு தான் போக போகிறோம். சான்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் டேவே பார்த்துடலாம், வாங்க போகலாம். காய்ஸ், இதுதான் இங்கே தலச்சேரியில் இருக்கிற தேட்டரு, லிபர்ட்டி காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் இருக்குங்க. லிபர்ட்டி பேரடைஸ், லிபர்ட்டி லிட்டில், லிபர்ட்டி ஷூட், லிபர்ட்டி கோல்டு, லிபர்ட்டி மினி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் இருக்குங்க. லிபர்ட்டி பேரடைஸ், லிபர்ட்டி லிட்டில், லிபர்ட்டி ஷூட், லிபர்ட்டி கோல்டு அண்ட் லிபர்ட்டி மினி. இப்போ எந்தெந்த தேட்டரில் என்னென்ன படம் ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். உள்ளே அங்கே போயிட்டு அப்படியே ரிசர்வேஷன் கவுண்டர் வந்து அங்கே தான் இருக்குது, வாங்க போயிட்டு வருவோம். காய்ஸ், இப்போ வந்து ரிசர்வேஷன் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக எல்லா ஷோவுமே ஃபுல்லாக தான் இருக்குது. 5 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு. கூலிக்கு ரிலீஸ் டேட் அன்றைக்கேவும் 14ஆம் தேதி கூலி படத்துக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. அங்கே படத்தை பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோ போடுறேன் எப்படி படம் இருக்குன்ட்டு. அங்கே வெளியே போகலாம். பாய், see you.